ஹலோ மக்களே! இந்த சாட்டர்டே சினிமால நம்ம எந்தெந்த மூவிஸ்லாம் கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன் பட்டர் ஜாம், ஜென்ம நட்சத்திரம், கெவி, கடைசியா ட்ரெண்டிங். இந்த 4 படத்துல இந்த வீக்கெண்டோட வின்னர் யாரு அப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. விடாம போறதுக்கு முன்னாடி இந்த மாரி வார வாரம் ரிலீஸ் ஆற படத்துக்கு கம்பேரிசன் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday முதல்ல Cinema. நம்ம பன் பட்டர் ஜாம் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ஒரு ரித்திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் நம்ம எப்படியாச்சும் சேர வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜா இதை மாத்த ட்ரை பண்றாங்க. பட் அவங்க 2 பேருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. கடைசியில் என்ன ஆகுது, உண்மையிலேயே அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்ல வேற வச்சு நடந்துச்சா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையா இருக்கு. இதை நான் பர்சனலா சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி சில இடங்களில் ஒர்க் ஆயிருந்துச்சு அண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கதை ஜென்ஜி லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் டிபிக் பண்ற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி. அதனால இது 90s கிட்ஸ் அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் ஆடா தெரியலாம். நெகட்டிவா என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் இந்த படத்துலயும் காமிச்சிருக்காங்க அண்ட் காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தா படம் நல்லா வந்திருக்கும். இப்போ ஓவரலா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் லவ் ஸ்டோரி. நீங்க 2K கிட்ட இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி வெங்கட்டுக்கு பண தேவை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரு நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் டீம்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. ஸோ இவங்க அந்த படத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் தான். படத்தோட ஒன்லைன் கேட்கறதுக்கு த்ரில்லர் மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர். ஸோ ஹாரர் எலிமெண்ட் இந்த படத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா பெருசா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பிளேல நமக்கு அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கறத ஒரு கியூரியாசிட்டி வரல. ஸோ சிஜியும் ரொம்பவுமே போரா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி படங்கள்ல ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருந்தாலே ஓரளவு படம் நல்லா ஓடிடும். பட் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸுமே நிறைய மிஸ் ஆகுது. ரொம்ப ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான். அதனாலேயே இந்த படம் ஹாரரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அடுத்ததா கெவி எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெவி அப்படின்னு மலைத்தொடர் இருக்கு. ஸோ அங்க மலைவாசி மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை அங்க ஒரு ரோடு போட்டு தரணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அங்க ஒரு எம்எல்ஏ வரப்போ அவருக்கும் அந்த மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அங்க இருக்க ஒருத்தனா அப்படின்னு சொல்லி ஹீரோ டார்கெட் பண்றாங்க. ஸோ ஹீரோ அவரோட வாழ்க்கைக்காக ஓடணும். அதே சமயத்துல அவரோட மனைவிக்கும் அன்னைக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஸோ இந்த நைட்ல என்னென்ன நடக்குது, ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையா இருக்கு. இதுல பாசிட்டிவான சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ரொம்பவுமே இன்டென்ஸா போச்சு. அதாவது ஸ்கிரீன் பிளேல நமக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி வரும் படம் பார்க்குறப்போ. அண்ட் படத்தோட லைட்னிங் ரொம்பவுமே டார்க்கா நேச்சுரல் லைட்ஸ்ல நிறைய எடுத்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் மியூசிக் பிஜிஎம்லாம் இந்த படத்துக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் காமன் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட் தான். பட் சர்வைவல் த்ரில்லர்லாம் விரும்பி பாக்குறீங்கன்னா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கடைசியா நம்ம ட்ரெண்டிங் எடுத்துப்போம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபேமஸான கப்பல் வ்ளாகர்ஸ் இருக்காங்க. இல்ல அவங்க ஃபேமஸா இருந்தாலும் இவங்களுக்கும் நிறைய கடன் இருக்கு. ஸோ அந்த கடன்லயே வீடையும் வாங்குறாங்க. ஸோ பண கஷ்டம் அதிகமாகறதுனால இவங்களுக்கு சில டாஸ்க் கொடுக்கப்படுது. அந்த டாஸ்க்ல இவங்க ஜெயிச்சா இவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ அதனால இவங்க அந்த டாஸ்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாஸ்க்லாம் என்னது, இவங்க ஏன் அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு. பாசிட்டிவ் என்ன சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையிலே எங்கேஜிங்கா போச்சு. அண்ட் ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நெகட்டிவ் நான் சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் கொஞ்சம் இந்த படத்துக்கு ஓவரா அந்த மாதிரி தெரிஞ்சு அண்ட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலா அந்த த்ரில்லிங் எஃபெக்ட் இந்த படம் பாசிட்டிவா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா வந்திருக்கு. சரி மக்கள், இந்த 4 படத்துக்கு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு. இந்த 4 படத்துல இந்த வீக்கோட வின்னரா நாங்க யாரை அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கெவி அனௌன்ஸ் பண்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் எடுத்துக்கிட்ட ஜானரை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு மற்ற எல்லா படங்களை கம்பேர் பண்றப்போ. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, லைட்னிங் அண்ட் மியூசிக்லாம் இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பாசிட்டிவ். ஸோ அதனால நாங்க இந்த படத்துக்கு இந்த வீக்கெண்டோட வின்னரா அறிவிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த 4 படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema.